நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இப்போ சொல்லுங்க, அதாவது நம்ம நிலைநாடா சங்கங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு சங்கம். அதாவது இந்த சங்கத்துக்கு நிர்வாகியா வர்றவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது முன்னோர்களை எல்லாரும் சேர்ந்து சங்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடம் உருவாறதுக்கு திரு SR அவர்கள் தான் அதோட ஃபவுண்டர். அந்த ஸ்கூலை அன்னைக்கே தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த இடம் டெவலப் ஆகுங்கிறதெல்லாம் கணிச்சு அந்த இடத்துல ஒரு இடத்தையும் வாங்கி ஒரு ஸ்கூலையும் உருவாக்கி அன்னைக்கு சாதாரண ஒரு 100க்கும் குறைவான பிள்ளைங்க தான் அங்கே இருந்தாங்க. இன்றைக்கு 5000 பிள்ளைங்களுக்கு மேல அங்க படிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இதற்கு ஒவ்வொரு இந்த சங்கத்துக்கு நிர்வாகிய வரவங்க எல்லாருமே ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன அடையாளத்தை விட்டுட்டு இந்த சங்கத்துக்கு என்ன உங்களோட அடையாளம் என்ன? நாங்க 19 வருஷமா நம்ம சங்கத்தை ரினியூவல் பண்ணாம அது செத்து போய் கிடந்தது. நியாயமா சொல்ல போனா அத ஒரு பைசா செலவு இல்லாம ரினியூவல் பண்ணியிருக்கோம். சரி, அதுக்கு கிட்டத்தட்ட 7-8 மாசம் அலைஞ்சிருக்கோம். ரொம்ப உழைப்பு, கடினமாக உழைச்சு அதை இப்ப ரினியூவல் பண்ணிட்டோம். ஒண்ணு, சங்கத்துக்கு உயிர் கொடுத்திருக்கோம். நம்ம எக்மோர் கட்டடம் சிறப்பா வந்திருக்குது. அருமையான திறப்பு விழா, சிறப்பா எல்லாரும் பாராட்டும்படி அந்த கட்டிட அமைப்பை எல்லாம் உழைச்சு கட்டடத்தை திறந்திருக்கிறோம். சரி, அடுத்தது பக்கத்து இடம் கடந்த நிர்வாகம் 4.25 கோடி பேசி அட்வான்ஸ் கொடுத்து மினிட்ல எழுதி வாங்கி வச்சிருந்தத நாங்க 3,62,00,000 தான் ஆச்சு. சரி, அது மாதிரி அதை முடிச்சு பட்டா வாங்கி அதை கிளியரா வச்சிருக்கிறோம். ஓகே. நம்ம கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச அந்த இடம் மடிப்பாக்க இடம், அதை பட்டா இல்லாம இருக்குது. அர்பன் லேண்ட் சீலிங்ல இருந்தது. அதை கூட செலவே இல்லாம பட்டா வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு 60-70% வேலையை முடிச்சிட்டோம். இதுக்கு இடையில அந்த இடம் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பக்கம் அந்த லோக்கல் அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. தென்னை மரம் கண்ணை மரம் எல்லாம் வாங்கி நம்ம இடத்துல வச்சிருந்தாங்க. அது ஃபுல்லா சண்டை போட்டு அன்னைக்கெல்லாம் எல்லாரும் வந்தாங்க. நம்ம நிர்வாகிகள் அத்தனை பேர் வந்தாங்க. ஆனா ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டு இடத்த காப்பாற்றி வச்சிருக்கிறோம். இப்படி எல்லாமே நிறைய சொல்லிட்டே போனா தூத்துக்குடி, இப்ப நம்ம நெல்லை தூத்துக்குடி மாவட்ட வெள்ளத்துக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த பொருளை லாரி நிறைய வாங்கிட்டு போயிட்டு அந்த பகுதி மக்களுக்கு எந்தெந்த ஊர் ஏரல் சுற்று வட்டாரம் அது மாதிரி யார் அதிகமா மக்கள் அந்த தாமரை மருந்து பெல்ட் அந்தந்த மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் நேரடியாக கொண்டு போய் கொடுத்தோம். ஆத்தூர் இந்த மாதிரி இந்த பகுதியிலெல்லாம் கொண்டு போய் அந்த நிவாரண பொருளை நல்ல தரமான பொருளாக கொண்டு கொடுத்தோம். இதெல்லாம் கொடுக்கணுமே இதுக்கெல்லாம் கொடுக்கறதில்ல, இருக்கிறத ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை பார்த்து வாங்கி விட்ட மக்களுக்கு கொடுத்தோம். அப்புறமா அந்த பில்டிங்லாம் நம்ம எக்மோர் கட்டடம் திறந்தோம் இல்லையா, அது முடிச்சு அந்த சிசி வாங்குறது அப்ரூவல் ஃபைனல் ஸ்டேஜுக்கெல்லாம் நம்ம ஆளுங்களை ஏகப்பட்ட பெட்டிஷனை போடுவானுங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம கூட்டம் தான். இந்த ஆப்போசிட் எங்க எதிரணி நின்னாங்கல்ல அந்த டீம் ஒரு குரூப் வச்சுட்டு டெய்லி ஒரு CMDக்கு பெட்டிஷன் அதெல்லாம் நாங்களும் ஃபுல்லா பண்ணி கிட்டத்தட்ட நிறைய செலவு ஆகும். அதெல்லாம் ஒரு செலவு இல்லாம ஃபுல்லா முடிச்சு எங்க செலவுலே பண்ணோம். எல்லாம் முழுக்க எங்க செலவுலே போய் அதுக்கு சிசி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ன்றாங்கல்ல அது மேல வாங்கி அந்த வேலை பெரிய சிறப்பா முடிச்சோம். பெருந்தலைவர் காமராஜர் விழாவை 2 வருஷம் ரொம்ப சிறப்பா அந்த மாணவர்களுக்கு நிறைய பிரைஸை கொடுத்து நம்ம சென்னையில உள்ள அனைத்து பள்ளிக்கூட கூப்பிட்டு பெருந்தலைவரை வச்சு பேச வச்சு நல்லா பேசுற பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல பிரைஸ் கொடுத்தோம். அதனால பெருந்தலைவர் புகழ ஏழை பிஞ்சு மனசுல நல்லா படி வைக்கிற மாதிரி அந்த நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்தையும் இப்போ அடையாள அட்டை இப்போதான் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 18,000 மெம்பர்கிட்ட இருக்கிறாங்க. அனைவருக்கும் சங்க அடையாள அட்டை முடிஞ்சு கிட்டத்தட்ட அது ஒரு 15-20 வருஷமா யாருக்கும் கொடுக்கல. அந்த புது போட்டோ வெட்டி புது அடையாள அட்டை கொடுக்குறோம். யாருக்கிட்டையும் நாம சர்வாதிகார போக்கு இல்லை, அன்பா எல்லாரும் அரவணைச்சு நம்ம நிர்வாகம் கமிட்டி மெம்பர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிதான் எல்லா முடிவும் எடுப்போம். ரொம்ப அராஜகமா எந்த காரியத்தையும் பண்ணலை. இன்னும் நிறைய பணம் இருப்பு வச்சிருக்கிறோம். கூடிய விரைவில் ஒரு பெரிய ஸ்கூலு, இன்டர்நேஷனல் ஸ்கூலு சென்னையில தொடங்குறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும்.
அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க சொன்ன நம்ம சமுதாய மக்கள் நல்லா படிக்கிற பசங்க 90க்கு மேல படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு பண வசதி இல்லாம படிப்பு தடைபட்டால் நாங்க அந்த பிள்ளைய தத்தெடுத்து என்ன படிக்க வைக்கிறோமோ அரசாங்க உயர் பதவிக்கு என்ன தேவையோ அந்த செலவெல்லாம் நாங்க பிள்ளைய படிக்க வச்சு வாழ்க்கையில உயர்த்தலான்னு இங்க சொல்லியிருக்கிறேன். அந்த வேலையை நாங்க செய்வோம். அது குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, அதே மாதிரி IAS, IPS எதனாலும் படிக்கட்டும் மொத்தத்துல. ஆனா அந்த செலவு முழுச நெல்லை நாடார் சங்கம் ஏத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.